இயேசுவின் உவமைகளில் வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு மாத்திரம்தான், எங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவன் சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு மாத்திரம் இல்லைடா, தெரியாத விதமாய் முளைத்த விதைகள்லாம் இருக்குது. யார் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை நபர்களுக்குமே ஆண்டவர் வந்து சேர்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூதர்கள் வந்து அப்படி இது பண்ணலை, எங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாங்க. அதனால் உவமைகள் மூலமாக பேசுனது வந்து அவங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து புழல் படலை தெரியலை, என்ன சொல்ல வர்றாரு என்னன்னு. அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர்கள் தனித்து இருக்கிறப்ப நீங்கள் வந்து உவமைகள் மூலம் இதெல்லாம் எடுத்து சொல்கிறீங்களே, இதுக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறப்ப ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை வெளியில் சொன்னதுக்கப்புறம் மறைமுகமாக வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உவமையை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு, சீடர்களுக்கு எடுத்து சொல்கிறாருங்க. இயேசுனுடைய உவமைகள், உவமைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய உப்பும் வெளிச்சமும் இதை குறித்து ஆண்டவர் வந்து பேசியிருக்கிறாரு. மத்தேயு 5:13 16 வரைக்கும் உப்பும் வெளிச்சத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது உவமைகள் என்ன பேசியிருக்குன்னா, எதிராளிகளை பற்றிய உவமைகள். இதில் உருவகமும் சேர்ந்து வரும், அதனால் அவங்க வந்து பிரிக்கலை, அது ஒரு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து எதிராளியுடைய உவமைகள் வருது. எதிராளிகள் உவமைகள் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 25 to 26 வரைக்கும் இந்த உவமையை எடுத்து பேசியிருக்கிறாரு. மூன்றாவது உவமை வந்து ஆகாயத்து பறவைகள். இது வந்து மத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 26 இந்த உவமையை எடுத்து பேசியிருக்கிறாரு. 4 வந்து காட்டு புஷ்பங்கள். இந்த உவமையை வந்து எதில் பேசியிருக்கிறாருன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28 to 30 வரைக்கும் காட்டு புஷ்பங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. 5 வந்து நல்ல கனி கொடுக்கும் மனிதன். இந்த 5ஆம் இதை வந்து நல்ல கனி கொடுக்கும் மனிதன். இது வந்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 15 to 20 வரைக்கும் இந்த உவமையை எடுத்து பேசியிருக்கிறாரு. இது புத்தி உள்ள புத்தி இல்லாத உவமையை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார். இதில் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதே மத்தேயு 7ல் பார்த்திங்கன்னா 24 to 27 வரைக்கும் இதோட உவமையை சொல்லியிருக்கிறார். அடுத்து 7 வந்து பழைய வஸ்திரமும் துருத்தியும், இந்த உவமையை பற்றி எடுத்து பேசியிருக்கிறாரு. இது வந்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 16 to 17 வரைக்கும் உள்ள வசனங்களில் எடுத்து பேசியிருக்கிறாரு. அடுத்து 8 பலவான்களை கட்ட வேண்டும். இந்த உவமையை வந்து எதில், பலவான்களை கட்ட வேண்டுன்ற உவமையை வந்து எதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவான்களை கட்ட வேண்டும்னு மத்தேயு 12:29 வசனத்தில் பேசியிருக்கிறாரு. அடுத்து 9 வந்து இயேசுவின் உண்மை உள்ள ஊழியக்காரர். இதை பற்றி எந்த வசனத்தில் பேசியிருக்கிறாரு? மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 46 to 50 வரைக்கும் உண்மையுள்ள இயேசுவின் உண்மை உள்ள உறவுக்காரர், அதை பற்றி பேசியிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதைக்கிறோடைய உவமைகளை பற்றி சொல்கிறாரு. இது எதில் வருதுன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 3 to 23 வரைக்கும் விதைக்கிறவனுடைய உவமையை சொல்கிறார். அதுக்கப்புறமேட்டு களைகள் உவமையை சொல்கிறார். மத்தேயு 13:24 to 30 வரைக்கும் களைகளுடைய உவமையை சொல்கிறாரு. கடுகு விதைகளுடைய உவமையை பற்றி சொல்கிறாரு. மத்தேயு 13:31 to 32 வரைக்கும் கடுகு உவமையை பற்றி உவமையை சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உவமைக்கு அப்புறம் புளித்த மாவு உவமையை சொல்கிறார். புளித்த மாவு மத்தேயு 13:33 வசனத்தில் எடுத்து சொல்கிறாரு புளித்த மாவை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதைத்திருக்கிற பொக்கிஷம், கர்த்தருடைய இது வந்து ராஜ்யம் வந்து புதைத்திருக்கிற பொக்கிஷமாக இருக்குது. அது மத்தேயு 13:44 வசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறமேட்டு விலை உயர்ந்த முத்து, பரலோகராஜ்ய விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்கிறார். இது மத்தேயு 13:45 to 46 வரைக்கும் விலை உயர்ந்த முத்தை சொல்கிறாரு. அப்புறம் மீன்களை வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உவமையை சொல்கிறார். மத்தேயு 13:47 to 50 வரைக்கும் மீன்களை வாரிக்கொள்ளும் உவமையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேறின வேத பாரகன், இந்த உவமைகள் எதில் சொல்கிறாங்கன்னா மத்தேயு 13:52 வசனத்தில் எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள், இது சிறு பிள்ளைகள் வந்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 1 to 10 வரைக்கும் சிறு பிள்ளைகளுக்குரிய உவமைகளை எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காணாமல் போன ஆடு, 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை காணான்னு தேடுறாருல, அந்த ஒரு ஆடுங்கிறத பிரஜாதிகள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு 99 ஆடெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடை எவ்வளோ மென்ஷன் பண்ணி போகிறாரோ அதுதான்
காணாமல் போன ஆடு வந்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 12 to 14 வரைக்கும் உள்ள வசனத்தில் எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரக்கமற்ற ஊழியக்காரரில் வந்து அது வந்து இப்போ மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 31 to 32 வரைக்கும் வசனத்தில் எடுத்து அதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு திராட்சை தோட்ட வேலையாட்கள் இதை பற்றி எடுத்து பேசியிருக்கிறாரு. திராட்சை தோட்ட வேலையாட்களில் வந்து அதே மத்தேயு 20 1 to 15 வரைக்கும் திராட்சை தோட்டத்தை வேலையாட்களை பற்றி பேசியிருக்கிறார். 2 குமாரர்களுடைய உவமையை பற்றி பேசியிருக்கிறாரு. அது வந்து எதில் இருக்குன்னா மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 28 to 30 வரை 28 to 31 வரைக்கும் உள்ள வசனங்களில் வந்து 2 குமாரருடைய உவமையை எடுத்து சொல்கிறார். அதுக்கடுத்து துன்மார்க்கமான தோட்டக்காரன், அந்த துன்மார்க்கமான தோட்டக்காரனுடைய உவமை எதில் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மத்தேயு 21 33 to 43 வரைக்கும் துன்மார்க்கமான தோட்டக்காரன் அதை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரின் கல்யாண விருந்து இதை வந்து எதில் பேசியிருக்கிறாருன்னா அதே மத்தேயு அதிகாரத்தில் 22 1 to 14 வரைக்கும் ராஜகுமாரின் கல்யாண விருந்து இதை பற்றி பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயனுடையதே ராயனுக்கு செலுத்துங்கள் அப்படின்ற உவமையை எதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 15 to 22 வரைக்கும் ராயனுடையதே ராயனுக்கு செலுத்துங்கள்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து துளிர் விடும் அத்திமரம் இது எதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் துளிர் விடும் அத்திமரம் சொல்கிறாரு. துளிர் விடும் அத்திமரத்துக்கு அப்புறமேட்டுக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர், இந்த உண்மையுள்ள ஊழியக்காரருடைய உண்மை எதில் சொல்கிறாருன்னா அதே 24ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தில் உண்மையுள்ள ஊழியக்காரனை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகளுடைய உவமையை சொல்கிறாரு. இது வந்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1 to 12 வரைக்கும் 10 கன்னிகளுடைய உவமையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளந்துடைய உவமைகளை எடுத்து சொல்கிறாரு. இது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 14 to 30 வரைக்கும் தாழ்ந்து உவமையை சொல்கிறார். அதுக்கப்புறம் செம்மறியாடு வெள்ளாடு உவமையை எடுத்து சொல்கிறாரு. இது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31 to 46 வரைக்கும் உள்ள வசனத்தில் இந்த உவமையை எடுத்து சொல்கிறாரு செம்மறியாடு வெள்ளாடை பற்றி. அதுக்கப்புறம் தெரியாத விதமாய் முளைத்த விதைகள் இதை பற்றி இந்த உவமை வந்து மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 26 to 29 வரைக்கும் இந்த வசனத்தில் தெரியாத விதமாய் முளைத்த விதையை பற்றி பேசுகிறாங்களா. அப்புறம் கடன்பட்ட இருவர் இந்த இதை பற்றி எங்கே பேசியிருக்கனா லூக்காவில் வரார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 41 to 47 வரைக்கும் கடன்பட்ட இருவரை பற்றி இந்த உவமையை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் நல்ல சமாரியன்ற உவமையை எடுத்து பேசுகிறார். இது எதில் இருக்குது, நல்ல சமாரியன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சமாரியன் லூக்கா 10 30 to 37 லூக்கா 10 30 to 37 நல்ல சமாரியன். அப்புறம் பாதி ராத்திரியில் வந்த சிநேகிதன் இது வந்து லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 5 to 8 வரைக்கும் உள்ள வசனத்தில் பாதி ராத்திரியில் வந்த சிநேகிதனை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் மதியற்ற ஐஸ்வர்யவான் இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16 to 21 வரைக்கும் உள்ள வசனத்தில் வந்து மதியற்ற ஐஸ்வர்யவானை பற்றி பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்காத கனியற்ற அத்திமரம் இது வந்து லூக்கா 13 6 to 9 வரைக்கும் அந்த கனியற்ற அத்திமரத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா காணாமல் போன வெள்ளி காசு இது வந்து லூக்காவில் வந்து வருது. லூக்காவில் காணாமல் போன வெள்ளி காசு இந்த உவமைகள் வந்து எதில் வருதுன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 8 to 9 வரைக்கும் காணாமல் போன வெள்ளிக்காசை பற்றி பேசுகிறார். அடுத்து மனம் திரும்பிய இளைய மகன் இந்த உவமைகள் எதில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது மனம் திரும்பிய இளைய மகன் இது வந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11 to 32 வரைக்கும் இந்த உவமையில் எடுத்து பேசியிருக்கிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15க்கு அப்புறமேட்டுக்கு அநீதி உள்ள உக்கிரானக்காரன் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வரைக்கும் உள்ள வசனத்தில் அநீதி உள்ள உக்கிரானனை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அநீதியுள்ள உக்ரானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யன்னு லாசரும். இதில் வந்து எந்த வரைக்கும் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே லூக்கா 16ஆம் அதிகாரத்துலேருந்து எத்தனை வரைக்கும் 19 to 31 வரைக்கும் ஐஸ்வர்யவானை பற்றி அதை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எஜமானனும் ஊழியக்காரனும் இந்த ஓமைகள் எதில் பேசுகிறாருன்னா அதே லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 7 to 10 வரைக்கும் உள்ள வசனத்தில் எஜமானனும் ஊழியக்காரன் இதை வந்து சொல்கிறாங்க. அடுத்து அலட்டுகிற விதவை இந்த ஓமை எதில் சொல்கிறாருன்னா லூக்கா 18ல் 1 to 8 வரைக்கும் அலட்டுகிற விதவையை பற்றி பேசுகிறாங்க. அடுத்த ஓமை எதில் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசேயனும் ஆயக்காரனும் இந்தனுடைய ஓமையை வந்து எதில் பேசுகிறாரு, பரிசேயனுடைய ஆயக்காரனா அந்த ஓமையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிசேயன் லூக்கா 18ல் 9 to 14 வரைக்கும் பரிசேயன் ஆயக்காரனுடைய ஓமையை எடுத்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ப்பன் எதில் வருதுன்னா யோவானில் வருது. நல்ல மேய்ப்பன் யோவானில் வந்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11 to 18 வரைக்கும் உள்ள வசனத்தில் யோவானில் வந்து நல்ல மேய்ப்பனை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மணி இதை வந்து எதில் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓமைகள் அப்படிங்கிறப்ப இது வந்து யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 24 to 26 வரைக்கும் உள்ள வசனத்தில் பேசுகிறாங்க கோதுமை மணி. அடுத்து மெய்யான திராட்சை செடி அந்த ஓமை வந்து எதில் பேசுகிறாரு, மெய்யான திராட்சை செடிங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வரைக்கும் இப்படியாக ஆண்டவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறார். ஏன் இந்த ஒரு ஓமை மூலமாக பேசணும், நல்லா வெளிப்படையாக பேச வேண்டியது அப்படிங்கிறப்ப தேவாலயத்தில் போய் பிதாவை பற்றி மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை படுத்தி எடுத்து பேசுகிறப்ப அங்கே உள்ள வேத பண்டிதர்களாக வந்து இவர் வந்து உள்ளேயே உடலை எப்போ பார்த்தா நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அதனுடைய பற்றி எல்லாத்தையும் சுவிசேஷத்தை சொல்கிறீங்க அப்படின்ட்டு வேதபாரர்கள் உள்ளே விடலை. ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருந்தோம்னா ஒரு 150 பேர் 200 பேர் தான் உட்காந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க முடியும். இவங்க உள்ளேயே விடாதனால ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வெளியில் போய் உட்காந்து பெரிய மலைகளில் பிரதேசத்துல எல்லாம் போய் நல்லா உட்காந்து அவர் வாட்டில் பேச ஆரம்பித்தா திரளான ஜனங்கள். இங்கே 150 பேர் தான் வந்து பிசாசு நினச்சான் 150 பேர் தான் வராங்க, அவங்கள எப்படியாவது ஆண்டவர் வந்து பேசுகிறத தடுத்து விடலாம் அப்படின்ட்டு வேதபாரர்கள் மூலம் செயல்பட ஆரம்பித்தா பிசாசு. ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, 150 பேர்த்துக்கு மாத்திரமாக நான் சொல்ல முடியும், திரளான ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்க மக்கள் அதிகமாக கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமாக தான் அது வெளிப்படையாக அவராலே பேச முடியல, அதனால ஓமைகள் மூலமாக எடுத்து பேசுகிறாங்க. சோதரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே சோதரம் ஆண்டவரே, அப்பா தகப்பனே சோதரம். இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து இருந்து நீங்கள் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். அப்பா அடுத்த இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபையினால் தான் ஆண்டவரே. கேட்குற சத்தியத்தை எங்கள் செவிகளை நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, இந்த ஒரு வாரத்துக்குரிய மன்னாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசை போட்டு பார்க்கறதுக்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இருந்து அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.